திரிகோணம்ங்கிறது என்ன? 1, 5, 9. இதுதான் ஒரு ஜாதகத்தோட பிடிமானமே இதுதான். இந்த ட்ரையாங்கிள் தான். இந்த ட்ரையாங்கிளை கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் அன்னையிலேருந்து தான் நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்னு வந்திருக்கோமோ அந்த வாழ்க்கையை சரிவர வாழ்ந்துட்டு போக முடியும். என்ன தொடாமல் நம்மளோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அதை மார்க் பண்ணிட்டு தான் போய்கிட்டே இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 9 இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 9, 18, 27. இதில் குறிப்பாக நம்பர் 9, நம்பர் 27 அதிகப்படியான ஆட்கள் இருப்பாங்க. நான் ஒரு வேலைக்காக நான் கிளம்பி வெளில போகிறேன். நான் காரில் போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த எண்கள் ரிப்பீட்டடாக பட்டுக்கிட்டே இருக்கேன் என் கண்ணில். அன்னைக்கு அந்த காரியம் சக்ஸஸ். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. நம்ம ஜோதிடம் சார்ந்து, நியூமராலஜி சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்கலாம் அப்படின்னா, நம்பர்ஸ், எண்கள் பற்றி எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, எண்கள் நம்மளை என்ன பண்ணிட போகுது, இல்லை எண்களால் நமக்கு என்ன பெரிய பாதிப்பு இருந்துட போகுது, இல்லை என்ன பெருசாக நன்மை பண்ணிட போகுது, இந்த நியூமராலஜிங்கிற கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா? முதல்ல இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இல்லை தெரியுதோ தெரியலையோ என் நேமை நான் கரெக்டாக வச்சுக்கிறேன் சார், அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நியூமராலஜிங்கிற கான்செப்ட், எண்கணிதம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எண்கள் இது என்ன நம்மளை சுற்றி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நிச்சயமாக எல்லோரும் ஒரு எண்ணில் தான் பிறக்கிறோம். ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் தான் நம்ம பிறக்கிறோம். அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு ஒரு எண்ணோட முக்கியத்துவம் நமக்கு. அந்த எண் அங்கேயே நம்மளை வட்டடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வருஷம் எதை ஞாபகம் வச்சுக்கிறோம், இல்லை நம்மளோட சரி தமிழ் முறையிலே எடுத்துக்கிறோமே, ஆடி 1, ஆடி 2, இல்லை மார்கழி 1, எல்லாமே மார்க் பண்ணி ஒரு எண்ணை சார்ந்து தான் போய்கிட்டே இருக்கும். எண்ணை தொடாமல் நம்மளோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அதை மார்க் பண்ணிட்டு தான் போய்கிட்டே இருக்கும். நம்ம வயதாகட்டும், நம்ம எதை மார்க் பண்ணுறதாலும் ஒரு எண்ணோட விஷயத்தில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போது எண்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது, இல்லை எண் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த எண்ணோட ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ 1ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கேரக்டர் இருக்கும், 2ஆம் நம்பருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். இது எப்படி சார் என் உடம்புல அது அப்படியே ஒட்டுது, இல்லை அந்த கேரக்டர் எப்படி என் உடம்புல வெளிப்படுது? இப்போ 2ஆம் நம்பரில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அந்த 2ஆம் நம்பரில் இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கு அந்த கேரக்டர் நிச்சயமாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படியான ஆட்கள் பிறக்கவும் போகிறது இல்லை. இப்போ 9ஆம் நம்பர்னு எடுத்துக்கிறோம். அந்த 9ஆம் நம்பரில் அது ஒரு ஆளுமையான ஒரு நம்பர். டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய 9ஆம் தேதியில் பிறந்தவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அது இயல்பாக அவங்களுக்கு அந்த திறன் உண்டு. அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற விஷயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி பாருங்கள், அவ்வளோ அருமையாக செய்வாங்க. அது அப்படி இயற்கையாகவே அவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 9 இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 9, 18, 27. இதில் குறிப்பாக நம்பர் 9, நம்பர் 27 அதிகப்படியான ஆட்கள் இருப்பாங்க. இப்போது எனக்கான நம்பரை நான் வெறும் பிறந்த தேதியை வச்சு மட்டும் நான் கால்குலேட் பண்ணி இப்படியே கொண்டுட்டு போகலாமா, இல்லை நான் எப்படி என்னை டியூன் பண்ணிக்கிறது, அந்த நம்பரோட ஓட்டத்தை நான் எப்படி டியூன் பண்ணிக்கிறது? ஏன்னா அந்த பிரபஞ்சம் பெருசு. இது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போது இதை எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக நான் ஒரு பிறந்த தேதி, என்னோடய பிறந்த தேதி 18ன்னு வச்சுக்கிறோம். அந்த 18ஆம் நம்பர் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஏதோ ஒன்று சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று 18ஆம் நம்பராக சொல்லலாம், இல்லை அதோட கூட்டுத்தொகையான 9 என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும், என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நம்பர். நான் காது கொடுத்து கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா அந்த நம்பர் என்கிட்ட பேச ஆரம்பிக்கும், இல்லை என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். குறிப்பாக நான் இப்போ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களோட லக்னமே மிதுன லக்னம்னு வச்சுக்கிடுவோம். அந்த மிதுன லக்னத்துக்கு எப்பயுமே திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பாருங்கள். ஒன்று திரிகோணம்ங்கிறது என்ன? 1, 5, 9. இதுதான் ஒரு ஜாதகத்தோட பிடிமானமே இதுதான். இந்த ட்ரையாங்கிள் தான். இந்த ட்ரையாங்கிளை கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் அன்னையிலேருந்து தான் நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்னு வந்திருக்கோமோ அந்த வாழ்க்கையை சரிவர வாழ்ந்துட்டு போக முடியும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக முடியும். இதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டால் கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். மிதுன லக்னத்துக்கு 1ஆம் இடமானது புதனோட வீடு தான். புதனோட நம்பர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 5. அடுத்து மிதுனத்துலேருந்து 5ஆம் இடமான துலாம் இடம், துலாம் ராசி, அது சுக்கிரனுக்கு உண்டான வீடு, 6ஆம் நம்பர். அதே மாதிரி 9ஆம் இடம் சனி வீடாக வரும், அது 8. அப்போ 5, 6, 8ங்கிறது தான் ஒரு ட்ரையாங்கிள். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 5, 6, 8 ஒரு ட்ரையாங்கிள்.
எங்கேயாவது இவங்களுக்கு இது சுற்றி எங்கேயாவது இவங்களை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன, 6-8 எங்கேயாவது ஒரு நம்பரை பார்ப்பீங்க, இல்லை 5-6 ஏதாவது ஒரு நம்பரை பார்ப்பீங்க, இல்லை 5-8 ஏதாவது ஒரு நம்பர் எங்கேயாவது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் போகிறீங்க வரீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இதில் இன்னொன்று இருக்குது. இதில் என்ன கிரகம் உட்காருதோ அதை பொறுத்து உங்கள் நம்பர்ஸ் மாறும். இது வெறும் பிளைண்டாகவும் இப்படியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த 6ஆம் இடத்து வேலையை வேற ஒரு கிரகம் அந்த பொறுப்பு எடுத்துகிட்டு செய்ய போகுது, உண்டா இல்லையா? அப்போது அந்த வேலைக்கு உண்டான இல்லை அந்த கிரகத்துக்கு உண்டான எண் என்னவோ அந்த எண்ணையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ 3-4 கிரகம் இருக்குது சார், இதுக்கெல்லாம் ஒரு சூட்சம் இருக்குது. அதுக்கு சில ஹையஸ்ட் டிகிரி யார் இருக்காங்களோ அவங்களோட நம்பர்ஸ் எடுத்துக்கணும். இது மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் என்னென்னா ரிசர்ச் தான். இப்படி ரிசர்ச் பண்ணி கொடுக்கும்போது தான் அப்போ இந்த நம்பர், நான் ஒரு வேலைக்காக நான் கிளம்பி வெளில போகிறேன், நான் காரில் போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த எண்கள் ரிப்பீட்டடாக பட்டுக்கிட்டே இருக்கேன் என் கண்ணில், அன்னைக்கு அந்த காரியம் சக்ஸஸ். பொதுவாக இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் என்ன, எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிஞ்ச விஷயம் என்ன, ஏஞ்சல் நம்பர்ஸ் 8888 பார்த்தா சக்ஸஸ், 666 பார்த்தா சக்ஸஸ், 555 பார்த்தா சக்ஸஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பர் உங்கள் கண்ணில் படுதுன்னா தான் பிரபஞ்சம் உங்களோட இருக்கும். உண்மையிலேயே உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு இணக்கமான கம்யூனிகேஷனில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த உருவம் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 5, 6, 8ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த காம்பினேஷனில் வர நம்பர்ஸ் உங்கள் மைண்டில் அப்படி பளீர்னு நமக்கு அந்த மனசை ஏற்றுக்குச்சு, அந்த உருவம் வந்து நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அதை நமக்கு ரிப்பீட்டடாக காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 6-8ன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குன்னா அது திருப்பி நம்ம எங்கே போனாலும் நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா நமக்கு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த விஷயம் சக்ஸஸ் தான், நீ போய் தைரியமாக தொடு அப்படின்ட்டு. நம்ம நிறைய விஷயங்களை நம்மளோட வாய்ப்புகளே நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். அந்த மாதிரியான இந்த அதிர்ஷ்டத்துக்கான திறவுகோலை நமக்கு அழகாக அப்படி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு காட்டும். இந்த ட்ரையாங்கிளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை இதை ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி தான் நம்பர்ஸ் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். இது சரி, இது தப்பு, இன்றைக்கி இந்த வேலை வேண்டாம், இன்றைக்கி இந்த விஷயத்தை தொடாத, இந்த வேலை நமக்கு சரியான வேலையாக இருக்காது, வேறு ஒரு நாள் நமக்கு நல்ல ஒரு வேலையாக வரும் அப்படின்னு நம்ம பாட்டை நம்மளை சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருப்போம். நமக்கு எந்த வேலை ஆகாதோ, இல்லை நமக்கு அந்த வேலை சரியான வேலையாக இருக்காதோ அந்த வேலையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தலைவலின்னு நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நம்பர்ஸ் நமக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வேலை செய்யுங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம அந்த நம்பர்ஸை நம்ம டியூன் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வேலை செய்யும். ஏன்னா நம்ம ஜாதகத்தை எந்த லெவல்லையும் மாற்ற முடியாது. அதில் இருக்கிற வீரியத்தை கூட்டலாம் குறைக்கலாம், அவ்வளோதான். நம்மளால் அது மட்டும்தான் செய்ய முடியும். அதுவும் இந்த இறைவனோட அனுகிரகம் வேணும். ஆனால் நம்பர்ஸுங்கிறது நமக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய டூல். இதை வச்சு நீ எதாவது பண்ணிக்கோ அப்படின்ட்டு. எப்பவுமே அப்படி தானே, வழி தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா எங்கேயா ஒரு இடத்துல ஒரு துரும்பு சீட்டு கிடைக்கும், அதை வச்சு அந்த வழியில் எதாவது பிடிச்சிக்கிடுச்சு வெளியில் வந்துடலாம் இல்லையா. அந்த துரும்பு சீட்டு தான் இந்த நம்பர்ஸுங்கிறது. ஸோ எண்களை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த கான்செப்ட். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த எண்கணிதம் சம்மந்தப்பட்ட தகவல் உண்மையிலே ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூமராலஜி பற்றி நிறைய நமக்கு சந்தேகங்கள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நிறைய எபிசோட்ஸில் நம்ம அதை பற்றி நல்லா விரிவாகவே பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.